السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين، إنا أنزلناه في ليلة مباركة وإنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ذات ليلة فخرجت أطلبه فإذا هو بالبقيع رافع رأسه إلى السماء، فقال: يا عائشة، أكنت تخافين أن يخيف الله عليك ورسوله؟ قالت: قد قلت وما بي ذلك، ولكني ظننت أني أوتيت بعد نسألك. فقال: إن الله تعالى ينزل ليلة نصف شعبان عدد شعر غنم كلب إلى السماء الدنيا فيغفر لأكثر من سنن ابن ماجه. அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியமான மாதத்தில் நம்மை அமரச் செய்திருக்கின்றார். இந்த மாதத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்ற பொழுது, ஒரு நாள் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திலே தங்கியிருக்கின்றார்கள். திடீரென்று இரவில் விழித்து பார்க்குகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. தமக்கு அருகில் காணாததைக் கண்டு அவர்கள் வேறு மனைவியுடைய இல்லத்திற்கு சென்று விட்டார்களோ என நினைத்து அவர்களை தேடுகின்றார்கள். இறுதியாக அவர்களை ஜன்னத்துல் பக்கி என்ற அந்த கபிரிஸ்தானிலே அவர்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். அப்பொழுது இவர்கள் வருகை தந்ததை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, ஆயிஷாவே, உனக்கு அல்லாஹும் அவனுடைய ரசூலும் மாறு செய்து விடுவார்கள் என பயப்படுகிறீரா என்பதாக கேட்குகின்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், என் அருகிலே நீங்கள் இல்லையே, அதனால் நான் வேறு மனைவிக்கு வீட்டிற்கு சென்று விட்டீர்களோ என்பதாக நான் பயந்து உங்களை தேடினேன் என்பதை அந்த இடத்திலே கூறுகின்றார்கள். அப்பொழுது இது என்ன இரவு தெரியுமா? இந்த இரவு இருக்குகின்றதே, இந்த இரவிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பனு கிளை அவர்களுடைய கோத்திரத்தாருடைய ஆட்டு மந்தை இருக்குகின்றது. அந்த ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளின் ரோமத்தின் அளவு நரக விடுதலையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் வணங்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவுதான் இன்றைய இரவு. அன்றைய நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கும் துஆ செய்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள, நரக விடுதலை பெற நான் இதை நாடி நான் இங்கே ஜன்னத்துல் பக்கீக்கு வந்தேன் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கூறி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவுதான் இன்றைய இரவு. அந்த நாளில் நாம் யாசீன் ஓதினோம். யாசீனின் மூலமாக முன்னோர்களை பற்றி ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது,
உதுக்குரு மகாசின மௌந்தாக்கும். பொதுவாக இந்த ஷாபானுடைய மாதம் வந்தால்தான் நம் முன்னோர்களுக்கு துவா ஓதுவதை நாம் இன்றளவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை நாம் வழமையாக வைத்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா இப்படி ஒரு புனித நாளை ஆக்காமல் இருந்தானேயானால் நிச்சயமாக நாம் முன்னோர்களை 40 நாள் முடிந்த உடனே அந்த துவாவோடு அவர்களை மறந்திருப்போம். அப்படி அல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்பொழுதும் அவர்களை நிறைவு கூற வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கும் அவர்களுடைய அழகான வழிமுறைகளை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உதுக்குரு மகாசின மௌந்தாக்கும். உங்களிடம் குடும்பத்தினர்களிடத்தில் மரணித்து விட்டார்களே அவர்களிடத்தில் நலவை நீங்கள் பேசுங்கள், கூறி காட்டுங்கள் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில்தான் சஹாபாக்களுக்கு கூறி காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள் இன்றைய நாளிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முதல் வானத்திற்கு மக்ரிபுக்கு அதான் அழைத்த உடனே நம்மை நோக்கி இறங்குகின்றான். முதல் வானத்திலே இன்றளவில் இருந்து கொண்டு அவன் நம்மை பார்த்து கேட்குகின்றான், அலா முஸ்தக்பிரின், யாராவது என்னிடத்தில் மன்னிப்பு கோருவோர் உண்டா? மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்குகின்றேன் என்பதாக கேட்குகின்றான். அலாபி ரிஸ்கின், யாராவது ரிஸ்கை அல்லாஹ்விடத்திலே தேடக்கூடியவர் இருக்கிறீர்களா? ரிஸ்கை என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்க தயாராக இருக்குகின்றேன் என்பதை இப்பொழுதும் அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்குகின்றான். மேலும் கூறுகின்றான், யார் நீண்ட ஆயுள் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருகின்றேன் என்பதாக நம்மை பார்த்து கூறிக்கொண்டே இருக்குகின்றான். இங்கே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மக்ரிபிலிருந்து இன்றைய ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து அவன் கேட்டுக்கொண்டே இருக்குகின்றான். அதற்காகத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் லைலத்துல் நிஸ்ஃபு ஷாபானுடைய மாதம் 15வது இரவை நீங்கள் அடைவீர்களேயானால் கூமு லைலஹா, இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள். இரவெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நின்று வணங்கி அவனிடத்திலே துவாக்களை கேளுங்கள். சூமு நஹாரஹா, பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இந்த நாள் புனிதமான நாள். ஒரு சிலர்கள் கூறலாம், இதற்கு ஆதாரம் இருக்குகின்றதா? இல்லது நீங்கள் மேராஜ் என்று கொண்டாடுகின்றீர்களே அதற்கு ஆதாரம் இருக்குகின்றதா என்பாகவெல்லாம் கேட்பார்கள். நாம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்யக்கூடிய செயல் அனைத்தும் நன்மையான காரியம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ்களிலே சஹீஹ் இருந்தாலும் சரி, லஈஃப் இருந்தாலும் சரி, அது பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் சரி அல்லது சரியான ஹதீஸாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய அமல்கள் நல்ல அமல்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இரவை புனிதமாக்கி கூறியிருக்கின்றான். ஹாமீம் என்ற 26வது ஜுஸிலே ஒவ்வொரு சூறாக்களும் ஆரம்பிக்குகின்ற பொழுது ஹாமீம் என்றே ஆரம்பிக்குகின்றது. அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஒரு இரவை பற்றி உங்களிடத்திலே நான் எச்சரிக்குகின்றேன். அந்த இரவிலே நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். அந்த இரவில் என்ன நடக்கிறது தெரியுமா? உங்களுடைய பட்டோலைகள் அன்ற இரவுதான் வாசிக்கப்படுகின்றன. மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பட்டோலைகளை அன்றைய நாளில் எடுத்து இன்றைய வருடத்திலே ரமலான் மாதத்திற்கு முன்பாக யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றார்கள், யாரெல்லாம் இந்த மாதத்திலே புதிதாக இந்த உலகத்திற்கு பிறக்கப் போகின்றார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்திலே அவர்களுடைய ரிஸ்கை கொண்டு அதிகமாக்கி சந்தோஷமாக வாழப்போகின்றார்கள், யாரெல்லாம் நீண்ட ஆயுளோடு வாழப்போகின்றார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய பட்டோலைகளை நம்மை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான். அன்று எழுதி நாம் அனைவர்களும் ரூஹானியத்தோட ஒரு உயிரப்பகமாக இருக்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கேட்டான், நான் அல்லாஹ் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா? அத்தனை உயிரினமும் கூறியது, ஆம், நிச்சயமாக நீ ரப் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்பதாக கூறியது.
அந்த விஷயத்திலே அன்று எழுதி வைக்கப்பட்ட அந்த பட்டோலைகள் ஒவ்வொரு வருடங்களும் இதே நிஸ்ஃபு ஷாபான் என்று நம்முடைய பட்டோலைகள் வாசிக்கப்படுகின்றன. ஆனால் அதிலே எழுதியதில் ஒரு சிலவைகள் மாற்றப்படுகின்றன. அது அவர்கள் செய்த தர்மத்தின் காரணமாக அல்லது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆக்களின் காரணமாக, இந்த இரண்டின் காரணமாக அவர்களுடைய பட்டோலைகள் சிறிது அழித்து மாற்றப்படுகின்றன. அதற்காகத்தான் நாம் இன்றைய துஆவில் கூட ஓதினோம் அல்லவா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், நீ உன்னுடைய பட்டோலையிலே என்னை ஷக்கியன் மூதேவி என்று எழுதியிருந்தால் அதை நீ அழித்துவிடு, மாறாக அழித்துவிட்டு என்னை சீதேவி என்பதாக எழுது என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றோம். அதுபோன்றுதான் ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்முடைய ரிஸ்கிலே குறைவு இருந்தால், நம்முடைய ரிஸ்கிலே இன்று குறைவாகத்தான் கிடைக்கும் என்று நம்முடைய தலையெழுத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கலாம், என்னுடைய ரிஸ்கை நீ அதிகமாக்கித்தா என்பதாக கேட்கின்ற பொழுது அதை அழித்து அல்லாஹு தஆலா நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத்தை செய்கின்றான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைய இரவில் தான் நிர்ணயிக்கப்படுகின்றன, ஒவ்வொரு வருடங்களும். ஆனால் நாம் இந்த வருடம் இருக்குகின்றோம், அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா என்பது தெரியாது. ஆக கிடைக்கக்கூடிய நாளிலே அவர்கள் சொல்கிறார்கள் அது இல்லை, அவர்கள் சொல்கிறார்கள் பராத் இரவு இல்லை, ஒரு சிலர்கள் சொல்கின்றார்கள் மேராஜ் இரவு இல்லை. நாம் அதை கருத்தில் கொள்ளாமல் நம்முடைய தலையெழுத்து மாற்றப்படுவதற்கு நம்மால் இயன்ற அளவு அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் ஏன் கபிரிஸ்தானுக்கு செல்ல வேண்டும்? நாம் வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ இருந்து துஆக்களிலே ஈடுபடலாமே என்பதாக நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், உங்களிடத்திலே ஏதாவது ஒரு கஷ்டம் வறுமையானால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கபிரிஸ்தானுக்கு செல்லுங்கள். அங்கே சென்று அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆக்களை மேற்கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருகின்றான் என்பதை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த புனித நாள் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் இந்த இரவிலே நரக விடுதலை பெற வேண்டும். நரக விடுதலையை பெற்றுவிட்டோமையானால் நமக்கு ஆயுளும் அதிகமாக்கப்படும், அதிகமான நல்லமல்களும் செய்வோம். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிஸ்கிலே வரக்கத்தும் அபிவிருத்தியும் கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஆக நமக்கு இந்த மாதத்திலே, அது குறிப்பாக இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்ற பொழுது நாம் நோபாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலிலே நீங்கள் அல்லாஹ்வுக்காக நோன்பு இருங்கள் என்பதை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமையானால் ஒவ்வொரு வருடத்திலும் நம்முடைய ஆயுட்கள் அதிகமாக்கப்படுகின்றன, நம்முடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி செய்யப்படுகின்றன, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நரகவாதி என்பதை விட்டும் அல்லாஹு தஆலா ஒழித்து இவனை சொர்க்கத்திற்கு தயாராக்குவதற்காக வேண்டி உண்டான செயல்களை செய்வதுண்டான அந்த நல்லெண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே போடுகின்றான் என்பதற்காகத்தான் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே கபிரிஸ்தானிலே சென்று முதலிலே அவர்களுக்கு சலாத்தை எத்தி வைத்து அவர்களுக்கு தேவையான அந்த துஆக்களை செய்து அன்றைய நாளில் அவர்களும் நரக விடுதலை பெற வேண்டும், அதே போன்று நாமும் நரக விடுதலை பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கூறுகின்றான் என்றால் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு புனித விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்குகின்றான். ரமலான் மாதத்தை அடையப் போகின்றோம், அதற்கு முன்னே நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதற்குண்டான பயிற்சி ஷாபான் மாதத்திலே வழங்கப்படுகின்றது. இரவெல்லாம் நின்று தராவி தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த ஷாபான் மாதத்திலே வழங்கப்படுகின்றது. இந்த ஒரு நாள் நீங்கள் நின்று வணங்குவது ரமலான் மாதத்திற்கு நீங்கள் தயாராகுவது என்பதைத்தான் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமையானால் ரமலான் மாதத்திலே அடையக்கூடிய ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு.
அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 82 ஆண்டுகள், அதற்கு சமமான ஒரு நாள். அந்த நாளிலே ஒரு மனிதன் தொழுவானேயானால், ஒரு நோன்பு வைப்பானேயானால், அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமானால், ஒரு ரக்காத் தொழுபவன் 82 ஆண்டுகள் தொழுவதாக அவனுக்கு எழுதப்படுகின்றது நன்மை. நாம் வாழ்நாள் பூரா செய்தாலும் அப்படிப்பட்ட அமல்கள் செய்த நன்மை கிடைத்து விடாது. ஒரு நோன்பு வைத்தால் 82 ஆண்டுகள் அல்லாஹ்வுக்காக இவன் நோன்பு வைத்தான் என்பதாக பட்டோலைகளில் எழுதப்படுகின்றது. அப்படிப்பட்ட பாக்கியமான இரவை நாம் அடைவதற்கு இன்றே தயாராக வேண்டும் என்பதைத்தான் இந்த ஷாபான் மாதத்தின் மூலமாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இந்த நாளை உயிருள்ள நாட்களாக நாம் மாற்றி இந்த நாட்களிலே அதிகமாக தஸ்பீஹ் நஃபீல்கள் முடிந்தவரை வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த தஸ்பீஹ் நஃபீலை நீங்கள் தொழுது விடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஒரு சிலர்கள் வாரத்திற்கு வாரம் தொழுகின்றார்கள், ஒரு சிலர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலும் தஸ்பீஹ் நஃபீல்கள் தொழுகின்றார்கள். இந்த தஸ்பீஹ் நஃபீலை நாம் சரியாக தொழுதோமேயானால் அதிலே ஓதக்கூடிய அந்த 3ஆம் கலிமா, அந்த 3ஆம் கலிமாவின் காரணமாக அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. நாம் அன்று பரிசுத்தவானவனாக ஆகின்றோம் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தொழுகை தான் தஸ்பீஹ் நஃபில் தொழுகை. இப்படி பல வணக்கங்கள் இருக்குகின்றது. அந்த பல வணக்கங்களில் உன்னதமான உயர்தரமான ஒரு வணக்கம் என்றால் தஸ்பீஹ் நஃபில். தஸ்பீகை நாம் அதிலே 350 தடவை ஓதுகின்றோம். ஒரு தொழுகை என்பது குறைந்தது 45 நிமிடங்கள் தொழுகை நடைபெறும். அந்த தொழுகையிலே நாம் சரியான எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்குகின்ற பொழுது நாம் ஒரு தடவை தொழுது விட்டால் அதிலே நாம் இன்பத்தை அடைந்து விடுவோம். நாம் மீண்டும் மீண்டும் தொழுவதற்கு அந்த தொழுகை நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வணக்கத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சிறப்பு நாட்களிலே இது போன்ற தொழுகைகளை தொழுது உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை உன்னதமாக ஆக்க வேண்டுமானால் இது போன்ற நாட்களிலே, சிறப்புக்குரிய நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே நம்மால் இயன்ற அளவு தொழுகை வணக்கங்கள், குர்ஆன் ஓதுதல், விக்ர் மஜ்லிஸ்கள், மேலும் துஆக்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு நாம் இந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலைமையில் நரக விடுதலை பெற்ற நன்மக்களாக நாம் அனைவர்களும் ஆக வேண்டும். அதற்கு நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நரக விடுதலை பெற்ற அந்த கூட்டத்தில் ஆக்கி தந்தல் புரிவானாக. அதோடு நம்முடைய ஆயுளையும் சாலிகான அமல்கள் செய்யக்கூடிய நீண்ட ஆயுளாகவும் ஆக்கி தந்தல் புரிவானாக. அதோடு நாம் வாழ்க்கையில் எந்த விஷயங்களை அடைய நினைத்தாலும் அத்தனை விஷயங்களையும் அடைந்து ரிஸ்கிலேயும் எல்லா வகையான குடும்ப விஷயங்களிலும் பரக்கத்தை பெற்று நல்ல உறவோடு நம்முடைய குடும்பத்தார்களோடு நிம்மதியாக வாழக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையையும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.